Hi friends, welcome back to நம்ம சேனல். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார் ஷாம்பு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து சாதாரணமாக நம்ம தலைக்கு போடுற ஷாம்பு வச்சு தான் நான் நிறைய வாட்டி வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு என்னோடய காரோட நிலைமை காட்டுறேன். ஸோ எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் வந்து ஒரு 3 நாள் பயங்கர புழுதி புயல் மாதிரி அடிச்சுது. ஸோ நான் கார் கவர் வச்சு எனக்கு கார் பார்க்கிங் இல்லை. ஸோ கவர் வச்சு எவ்வளோ மூடி போட்டேன் பார்த்தீங்கன்னா அது வந்து கவரை வந்து வீட்டில் கெட்டி வச்சாலுமே அப்படியே பிச்சுட்டு போயிடுது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான காற்று. அதனால் ஒரு 3 நாள் நான் காரை மூடவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதனால தான் இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த டஸ்ட்டை வந்து நான் வந்து டவல் வச்சு அப்படி இல்லை ப்ரெஷ்ஷை வச்சு கிளியர் பண்ணல, அதுக்கு பதிலாக தண்ணியை வச்சு கிளியர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த தண்ணியை வச்சு கிளியர் பண்ணும்போது கையை வச்சு தேய்ச்சிடாங்க, காரில் கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பண்ணுறதுக்கு ஒரு கேட்ஜெட் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அது மாட்டினோம்னா கண்டிப்பாக இன்னும் அதிகமாக ப்ரெஷர் வரும். இந்த மாதிரி ஆரம்பிக்குது. ஸோ இதை வச்சு அப்படியே எல்லா டஸ்ட்டையும் இப்போதைக்கு நம்ம எடுக்கணும் கார்லேருந்து. ஸோ என்னென்னா போதுமான அளவு ப்ரெஷர் இல்லை. ஓகே, இது வந்து ஜஸ்ட்டு டஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறது தான். முக்கியமாக காரோட ஜாயிண்ட்டு, அந்த ஒவ்வொரு பாடி பார்ட்ஸோட ஜாயிண்டில் வந்து எவ்வளோ நீங்கள் தண்ணி வச்சு கிளியர் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உள்ளே வந்து மைல்டான டஸ்ட்டு இருந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தண்ணியில் வந்து பைப்பில் வந்து ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நல்லாவே கிளியர் ஆகும். ஆனால் இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா எல்லா சின்ன சின்ன டஸ்ட்டு எல்லாம் ஃபஸ்ட்டு வெளியே வந்துடும். அப்படி தானே தம்பி? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காரை வந்து ஆக்சுவலாக 2 திருப்பு நான் வாஷ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எந்த டஸ்ட்டும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இதான் கழுவுனதுக்கப்புறம் உள்ள ரிசல்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ விண்ட்ஷீல்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே அழுக்கு இருக்குது. ஸோ டஸ்ட் இல்லை, இப்போ அழுக்கு இருக்குது. ஸோ நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற கிளாத்தை வந்து நல்லா டஸ்ட் இல்லாமல் அதை வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் அந்த ஷாம்பு. நான் 60 ரூபாய்க்கு வாங்கினேன். இதில் வந்து ஒரு பாதி பாட்டில் நம்ம யூஸ் பண்ணால் போதும். அதாவது மொத்த எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30 ருபீஸ் தான். ஸோ இந்த பிராண்ட் இல்லாட்டாலும் நீங்கள் வேறு பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நான் இதை கையை வச்சு கலக்கவே இல்லை, ஜஸ்ட்டு தண்ணி அதில் நம்ம ட்ராப் பண்ணுறப்பவே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோம் அதிகமாக வந்துடுது. கார் பாடி ஃபுல்லாக இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஷாம்பு. என்ன கூட பண்ண நாம குளிக்கிறப்ப கூட அவ்வளோ ஷாம்பு போட மாட்டோம். வாங்கியாச்சு, போட்டு பராமரித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ எனக்கு ஏற்கனவே ஒரு டயர் போயிடுச்சு, அதை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். அதனால தான் ஸ்டெப்னியில் போட்டிருக்கேன். இன்னும் டயர் மாட்டிட்டு தான் கண்டிப்பாக நான் லாங் வந்து வண்டி எடுக்கணும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கண்ணாடிலேயும் ஒரு டஸ்ட் கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்போவுமே கார் வாஷ் பண்ணுறப்ப ஒரு மைல்டாக இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணாடியில் ரொம்ப மைல்டு ஸ்க்ராட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. பட் ஹைவேல வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுறப்ப, நைட்டு ட்ரைவ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதனோட எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஷாம்பு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே அகைன் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு 11:15 ஆகிடுச்சு. நல்ல வெயில். ஸோ எவ்வளோ கழுவுனாலும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு 10 மினிட்ஸில் காஞ்சிடுது. ஸோ கார் கழுவுறது வந்து ஒன்று காலையிலே கழுவணும், அப்படி இல்லை ஈவினிங் கழுவுறது வந்து பெட்டர். அப்படி இல்லை டைரெக்டாக சன்லைட் இல்லாமல் நம்ம வீட்டு உள்ளே வச்சு கழுவுனோம்னா கண்டிப்பாக சேஃபு, நல்லாயிருக்கும்.
ஓகே, ஓரளவு நம்ம இப்போ வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து காரை வந்து துடைக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டு. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி துடைச்ச மாதிரி இருக்குது. நம்ம நார்மல் தலைக்கு போடுற ஷாம்பு யூஸ் பண்ணால் என்ன ஒன்றா பாடி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ட்ராப்ஸ் வந்து அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும். அதை நம்ம வந்து தொடச்சி நல்லா கிளியராக தொடச்சி எடுக்கட்டால் அது வந்து அப்படியே பேட்சாக அப்படியே படிஞ்சிடும். அது நல்லாவே தெரியும். பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டில் அந்த மாதிரி சின்ன சின்ன ட்ராப்ஸ் இருக்குது. ஆனால் பாடியில் வந்து சுத்தமாக அந்த தண்ணியோட ட்ராப்ஸ் வந்து எங்கேயுமே ஒரு ட்ராப் கூட அது வந்து ஸ்டே ஆகலை. எதுக்குன்னு பார்த்தோம்னா அந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஷாம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அதான் வந்து ஒர்த்து. ஸோ இப்போ நம்ம துடைக்காமல் அப்படியே காரை வந்து எடுத்துகிட்டு கூட போகலாம் காய வச்சுட்டு. ஆனாலும் துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் பிடிச்சிட்டு இருக்கோம். பாருங்களேன், நிஜமாகவே அந்த ஒரு சின்ன ஷைனிங் வந்து இப்போ வந்திருக்கு அந்த ஷாம்பு யூஸ் பண்ணதுனால. எங்கேயுமே அந்த சின்ன வாட்டர் ட்ராப் கூட ஸ்டே ஆகலை விண்ட்ஷீல்டை தவிர. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வேறு ஒரு கிளாத் வச்சு தான் இப்போ வந்து நான் துடைக்க போகிறேன். அந்த கிளாத்தை வந்து தண்ணியில் நல்லா முக்கிட்டு நல்லா புழிஞ்சுக்கோங்க. புழிஞ்சிட்டு வந்து உங்களுக்கு போதுமான அளவு நீங்கள் அந்த பேட்ச் கோடு எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா அழுத்தி துடைங்க. ஸோ அடிக்கடி அதை வந்து முக்கி நல்லா புழிஞ்சுக்கோங்க. எவ்வளோ புழிய முடியுமோ புழிஞ்சுக்கோங்க. லைட்டாக காரில் அந்த பாடியில் ஈரம் இருந்தாலும் அதை எடுத்துரும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால நம்ம நெக்ஸ்ட்டு துடைக்கவே வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கார் வேறு நல்ல சன்லைட்டில் ஹீட்டாக தான் இருக்குது, உடனே காஞ்சிடுது. ஆனாலும் துடைச்சி பழகியாச்சு. ஸோ நான் வீலை வந்து இப்போ தொடலை. வீல் வந்து எப்படின்னா லாஸ்ட்டாக முடிச்சுட்டு எல்லாம் பக்காவாக பாடி விண்ட்ஷீல்டு எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அலாய் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம டூ வீலர் ஒர்க் ஷாப்லாம் அந்த பைக் ஷைனிங்காக துடைக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க அந்த சின்ன பாலிஷ். ஸோ இது போட்டு துடைச்சதுக்கப்புறம் பாருங்களேன் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. அந்த பெயிண்டோட ஷைனிங் வந்து இப்போ தான் ரியலாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி இது பாலிஷ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் இப்போ இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நிஜமாகவே அந்த ஷாம்பும் ஒர்த்து அதுமாரி இந்த பாலிஷ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு அந்த காரோட ஷைனிங் வந்து நீங்கள் டெலிவரி எடுக்கிறப்ப எப்படி இருந்துச்சோ அதே சேம் ஷைனிங் வந்து கொண்டு வரும். பாருங்களேன், இது ஃபைனல் அவுட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே பிளாஸ்ட்.